ஃபங்க்ஷனுக்கு பட்டு சாரி கட்டிக்கணும், ஆனா நல்ல சாஃப்டா இருக்கணும், குட்டக்கூடாது அப்படி இந்த காட்டன் சாரி ஃபீல்லே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பட்டு சாரியில. இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலையும் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா பட்டு கூட கொஞ்சம் ஆர்ட் மிக்ஸ், அதுவுமே நல்ல தைலம் மரப்பட்டை இருக்குல்ல, அதுல இருந்து எடுக்கிற ஒரு யான், அது கூட மிக்ஸ் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பட்டு இப்போ வந்து ரொம்ப ரேட் ஹைக் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லா இதுல வந்து நிறைய பட்டு தான் இருக்கும், கொஞ்சம் மட்டும் இந்த மிக்ஸ் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு இதோட பிளவுஸ் பியூர் சில்க் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சாரி வந்து பியூர் சில்க் மிக்ஸ்ல வர்றது. சாரி ஃபுல்லா இந்த மாதிரி வரும், முந்தி இப்படி வரும். இதோட ஜரிகை வந்து என்னன்னா, ஜரிகை வந்துட்டு நமக்கு 3% இதுல வெள்ளி இருக்கும். அந்த மாதிரியான ஜரிகை ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் பிரைடலுக்குலாம் போய் எடுப்போம்ல, அதுல வந்து வெள்ளி நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு இதுல இருக்காது, ஒரு 3% வெள்ளி இருக்கும். ரீசல் மறுபடியும் நம்ம சாரி பழசாயிடுச்சுன்னா ரீசல் வேல்யூ உண்டு அப்படின்னு கேக்குறீங்கல்ல, இதுக்கு வந்து கண்டிப்பா உண்டு. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது பியூர் சில்க் தான், நிறைய பியூர் சில்க் இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த இது இருக்கும், ஒரு நல்ல பிரீமியமான ஒரு யான் மிக்ஸ் பண்ணி இருக்கும் கொஞ்சம் மட்டும். இது ஒரு சின்ன பார்டர், இது வந்து நம்ம உடுத்தாது, ஏன்னா சாரி ஃபுல்லாமே இந்த இதுவும் கிடையாது, குட்டி குட்டி டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். உள்ள வந்து ஜரிகை ரொம்பவே இருக்காது, ஓரத்துல ஒரு சின்ன ஜரிகை பார்டர். என்னன்னா நமக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், இந்த சைடுமே அப்படிதான் வரும். அதனால நமக்கு உடுத்துறதுலாம் இருக்கவே இருக்காது, ஜரிகை கம்மியா இருக்கனால வெயிட் கம்மியா இருக்கும். நைஸ். இது எப்படின்னா நமக்கு நைஸ் த்ரெட், ஒரு பிக்ல நிறைய ஒரு இன்ச்ல 100 த்ரெட் வரும் இதுல. அப்படி இருக்கும்போது சாஃப்ட் ஃபீலும் இருக்கும், சாரி லைஃபும் வரும். பட்டு சாரி பொறுத்தவரையும் நம்ம எப்பவுமே ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா அது இயற்கையான யான் இல்லையா, அது வந்து நம்ம அவ்வளவு சாயம்லாம் நம்ம வந்து ரொம்ப ஹீட் பண்ணிலாம் பண்ண முடியாது. பியூர் சில்க்கு சாயம் நினைக்கும் போது ரொம்ப ஹீட் பண்ணா மறுபடியும் சாரி ஈஸியா உடையும், அதனால ரொம்ப ஹீட் பண்ண முடியாது. பட்டுலாம் நம்ம வாஷ் பண்ணோம்னா சாயம் இறங்கும், அதனால ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு கொஞ்சம் கலர்லாம் இது பண்ணாம பார்த்து பண்ணணும், அதை விட இதுவே ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். இது வந்து பிங்கிஷ் ரெட் கலர் காம்பினேஷன்ல பியூர் சில்க் மிக்ஸ் சாரி. இந்த பியூர் சில்க் மிக்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் சொல்லுங்க, அதை ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்து இதை நம்மளோடய கொண்டு வந்துக்கலாம். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாமே நம்ம கொண்டு வந்து லான்ச் பண்ணிடுவோம். மைனூட் டிசைன்ஸ் பார்க்க சாரி நீட்டா பிளைனா இருக்கும், அதுலயே வந்துட்டு குட்டி 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 டிசைன். பார்டர்ல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஜரிகை பார்டர். இந்த இடம் ஜரிகை இல்லைங்கிறதுனால நமக்கு உடுத்தவே உடுத்தாது, சாரி நல்ல ஷைனிங்கா இருக்கும். பியூர் சில்க் வந்து பாலிஸ்டரை விட கொஞ்சம் ஷைனிங் கம்மியா தான் இருக்கும், பாலிஷ் நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது வந்து சாரி பட்டு சாரியில அவ்வளவு நல்ல ஷைனிங் கொடுக்கும். இதோட முந்தி செம்மையா இருப்பாருங்க, முந்தி அவ்வளோ கிராண்டா இருக்கும். இதோட முந்தி பிளவுஸ் இது வந்து இங்க வந்து நம்ம டசல்ஸ் போட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிரீமியம். பிளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சாரிக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல வரும். இந்த சாரி எல்லாமே பவர்லூம்ல தான் நம்ம வந்து 100 பிக்ல நைஸ் தறி ஓட்டலாம். நைஸ் நூல் திக்கு நூலை போட்டு 50 நூல் தான் போடுவாங்க அதுல, அதுதான் வந்து தறி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுவே தறிக்காரங்களுக்கு 3 நாள் ஆகும் ஒரு சாரி கட் பண்றதுக்கு. லேபர் சார்ஜ் மட்டுமே ஒரு நாளைக்கு 700 ரூபாய்னா 3 நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேல லேபர் காஸ்ட் மட்டுமே வரும். இந்த பவர் ரூம்ல போடுறதுனால நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்க முடியும். பியூர் சில்க்ல த்ரெட் எல்லாம் ரொம்ப ஹைக் ஆனாலும் கூட நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிளா கொடுக்க முடியும். சாரி இது வந்து ஒரு அழகான கிரீம் கலர், ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் யூனிக் கலர்ஸ் எல்லாமே கொண்டு வருவோம். இந்த கலர் நார்மலா ட்ரெடிஷனல்ல கிடைக்காது, இதுல பார்க்கும்போது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். ஃபேஷியல் ஷேடெல்லாம். சாரியோட முந்தி, இதோட பிளவுஸ். இங்க வந்து நம்ம டசல்ஸ் போட்டுக்கணும். இது வந்து உள் தட்டுலயுமே நம்ம டசல்ஸ் போட்டுக்கலாம். நார்மலா பியூர் சில்க்ல பட்டு சாரியில வந்துட்டு பண்ண மாட்டாங்க, ஓரம் அடிக்கிறது அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எதுவுமே வராது. அப்ப இன்னொரு நார்மலா இதோட ஜரிகையில வந்து 2-3% கண்டிப்பா வெள்ளி இருக்கும். நார்மலா கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் உள்ள பட்டு சாரியில பிளாஸ்டிக் ஜரிகை தான் அதிகமா கொடுப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் வெள்ளி உள்ள ஜரிகை தான். இது டார்க் ராயல் ப்ளூ, இந்த கலர்லாம் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்ட்டி வரைக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கலரு. ரொம்ப கான்ட்ராஸ்ட் தெரியாது, டார்க் மயில் கழுத்து கலர்ல வரதுனால ஒரே கலர் மாதிரி தெரியும். இது மாதிரி கொஞ்சம் பேர் விரும்புவோம், ஏன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் இருக்க கூடாது சாரிக்கும் பிளவுஸ்க்கும். ரொம்ப கான்ட்ராஸ்ட்னா கொஞ்சம் நீட் லுக் கிடைக்காதுன்னு சில பேர் விரும்புவோம், அவங்களுக்கான ஆப்ஷன் இது. சூப்பரா இருக்கும். இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். பிளவுஸ் டார்க் மயில் கழுத்து கலர் பிளவுஸ் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல சில்க் மிக்ஸ் சாரீஸ்லயே எல்லா கலருமே ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கலர் காட்டுறேன், சூப்பரா இருக்கும். நாவல் பழ கலர்ல ஒரு கிரீன் காம்பினேஷன், செமையா இருக்குது இந்த சாரி. இது எல்லா கலருமே அழகா இருக்கும். நம்ம நிறைய பேர் வீடியோல பார்த்து என்கிட்ட நான் வேர் பண்ணிருக்கிற சாரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த சாரி என்ன சாரி அது வேணும்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நம்ம இது வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கோம், கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப நான் வேர் பண்ணிருக்கிறதுமே இந்த பியூர் மிக்ஸ் தான். இது வந்து இது கூட இந்த கிரீன் காம்பினேஷன், இந்த மாதிரி காம்பினேஷன் டக்குன்னு நமக்கு அமையாது. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ட்ரெடிஷனல் வித் ட்ரெண்டி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்போம். அதுதான் நல்லா இருக்கும், ட்ரெடிஷனலும் இருக்கணும் ட்ரெண்டியும் இருக்கணும். அதோட பிளவுஸ் முந்தியில வந்து ஓரத்துல டவர் பேட்டர்ன் மாதிரி வந்துடும்.
உள்ள குட்டி குட்டி இது நல்ல ஃபினிஷிங்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த saree. இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். இதுல இருந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து ரீஸ்டாக் எந்த பேட்டர்ன் எந்த கலர்னு சொன்னீங்கன்னா ரீஸ்டாக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணா கீழே நமக்கு DM பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.